அனைவருக்கும் ஆத்மீக வணக்கங்கள். நமது இதிகாசங்களில் பல சிறப்பு வாய்ந்த கதாபாத்திரங்கள் உண்டு. அவை தெய்வங்களாக மதிக்கப்படுவதுண்டு, கற்பரசிகளாக போற்றப்படுவதுண்டு, மிக சிறப்பாக நாங்கள் மேன்மையுடன் நாம் பேசுவதுண்டு. அப்படிப்பட்ட மிக மேன்மையான சிறப்புற்ற ஒரு கதாபாத்திரம்தான் ராவணனின் மனைவியாகிய மண்டோதரி. இராமாயணத்தில் வரும் இந்த கதாபாத்திரத்தை எழுத்தாளரான வால்மீகி அவர்கள் மிக சிறப்புடனும் மேன்மையுடனும் சொல்கிறார். அசுரகுலத்தில் பிறந்தவளாக சொல்லப்படுகின்ற மண்டோதரி மிக சிறப்புற்றவளும் தேவர்குலத்தை விட மேலானவளுமாக சித்தரிக்கப்படுகிறாள் இராமாயணத்தில். ஆக ராவணனுக்கு நேர் எதிராக வர்ணிக்கப்படும் இந்த மண்டோதரியின் கதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். வாருங்கள். க்ஷத்ரிய தர்மா. ராமாயணத்தில் நிறைய கதாபாத்திரங்கள் வருது. ஆனால் அதில் சிறப்பான பல கதாபாத்திரங்களோட மத்தியில் வில்லனாக வர்ற ஒரு கதாபாத்திரம் தான் ராவணன். ராவணன் வில்லனாக பார்க்கப்பட்டாலும் ராவணனை பற்றிய நிறைய சிறப்புகளும் சொல்வதுண்டு. ஆனால் சுருக்கமாக சொல்லும்போது அசுர குணமும் கொடுமையானவனும் பெண் பித்து பிடித்தவனும் ஆன ராவணன் அப்படின்னு தான் ராவணனை பற்றி மேலோட்டமாக சொல்லும்போது சொல்கிறாங்க. ஆனால் முன் யோசனை இல்லாமல் செயல்படும் அசுரனாகிய கொடூரமான குணத்துக்கு சொந்தக்காரன் ராவணன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அமைந்த மனைவியோ ராவணனுடைய குணத்தில் முற்றிலும் மாறுபட்டவள், வேறுபட்டவள். அதானது தெய்வீக சிந்தனையுடையவள், நீதிமதியானவள், அதானது நீதியும் நேர்மையும் பற்றிய சிந்தனையோடு கூடி செயல்படக்கூடியவள், பேரழகி, இன்முகத்தாள், சொல்லுடையவள். அதானது யாருக்கிட்ட பேசினாலும் நல்ல இன்பமான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் பேசுவோம் அப்படின்னு மண்டோதரியை பற்றி நம்மளுடைய இதிகாசம் பல சிறப்புகளாகவும் மேன்மைகளாகவும் சொல்கிறாங்க. அது ராவணனுக்கு முற்றிலும் மாறுபட்டவள், அகந்தை இல்லாதவள், நற்குணவதி அப்படின்னெல்லாம் மிக மேம்பட்டதாக நம்மளுடைய இதிகாசம் மண்டோதரியை பற்றி பல சிறப்புகளை சொல்கிறாங்க. நம்ம நாட்டிலையும் சரி, வீட்டிலையும் சரி, நம்மளுடைய சுற்றுப்புறத்திலும் சரி, முற்றிலும் மாறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட கணவன் மனைவிகளை பார்த்துருப்போம், காதல் ஜோடிகளை பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறத்திலையும் உருவத்திலையும் இப்படி பல வித்தியாசங்களுடைய தம்பதிகளை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இதிகாச காலங்களிலேயும் இப்படி வாழ்ந்திருக்காங்க ராமாயணம் மிக தெளிவாக சொல்லுது. அதானது ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இரு வேறுபட்ட குணாதிசயங்கள் இருந்தும், மாறுபட்ட சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருந்தும் இருவரும் கணவன் மனைவியாக ஈருடல் ஓர்மனதாக வாழ்ந்து சிறந்தாங்க அப்படின்னு இதிகாசம் தெளிவாக சொல்லுது. மண்டோதரி அங்கே ரொம்ப சிறப்புறா. ராவணனுக்காக தன்னை மிக அதிகமாகவே சமாளித்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாள். ராவணனுக்காக நிறைய விட்டு கொடுத்திருக்கிறாள். அதே நேரத்தில் ராவணனை மிகவும் நேசித்திருக்கிறாள் என்கிறதும் இந்த கதையை பார்க்கும்போதும் மண்டோதரியை பற்றி படிக்கும்போதும் தெரியுது. அசுர பலமும் ஆளுமை குணமும் அசுர குணமும் கொண்ட ஈவிரக்கமற்றவனாகிய ராவணனின் பட்டத்து ராணியாக இருந்த நம்மளுடைய மண்டோதரி எந்த வகையிலும் ராவணனோடு ஒப்புமை சொல்ல முடியாத குணாதிசயம் கொண்டவளாக இருந்தாங்க. அதாவது ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த உலகிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உணர்த்துகிற மாதிரி இருந்தது மண்டோதரியுடைய வாழ்க்கை முறை. அவள் அசுரகுலத்தில் பிறந்தாலும் தேவகுலத்தில் பிறந்த பெண்ணை விட மிக சிறந்தவளாக இருந்தாள் அப்படின்னு நம்மளுடைய ராமாயணத்தை எழுதிய வால்மீகி குறிப்பிடுகிறார். இங்கே கற்பரசியும் அழகியுமாயிருந்த அசுர புத்திரி என்றும் நம்மளுடைய மண்டோதரியை சொல்கிறாங்க. அப்சரசு புத்திரி என்றும் சொல்கிறாங்க. ஏன் அப்சரசு புத்திரின்னு சொல்கிறதுங்க அப்படின்னா, இவங்களுடைய அப்பா அசுரன், அம்மா தேவலோகத்தை சார்ந்த ஒரு அப்சரசு. அதனால தான் அசுரபுத்திரி என்றும் சொல்கிறாங்க, அப்சரசு புத்திரின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லப்படுகின்ற பஞ்சகன்னிகையான மண்டோதரி அப்படின்னு வால்மீகி அவர்கள் மண்டோதரியை பற்றி சொல்லும்போது பேசுகிறார். அதானது ராமாயணம் என்கிற இதிகாசம் அழகியும் பக்தையும் நீதிமதியுமாகிய மண்டோதரியோடைய பிறப்பை ரொம்ப சிறப்பாக சொல்லுது. எப்படின்னா, கசிவ பிரஜாபதி எங்களுடைய அசுர மன்னனுடைய மகனாகிய காட்டரசனான மாயாசுரன் ஒரு முறை தேவலோகத்துக்கு போகிறார். இவர் தேவலோகத்தில் போய் சுற்றி வரும்போது அங்கே நிறைய கன்னிகைகளும் பேரழகிகளும் சுற்றி வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பேரழகிகளில் ஒருவரான ஒரு அப்சரசுக்கிட்ட அவளுடைய உடல் அழகிலும் முக வடிவிலும் மயங்கிய நம்முடைய மாயாசுரன் என்ன பண்ணுறார், தன்னுடைய காதல் வயப்பட்டு தன்னுடைய காதலை அவளை அணுகி வெளிப்படுத்துகிறார். அந்த காதலை பற்றி அவள் கேட்டதும் அவள் சொல்கிறார், நானும் உங்களை பார்த்து காதல் வயப்பட்டு விட்டேன், எனக்கும் மனசுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளிப்படுத்த இரண்டு பேருக்கும் பரஸ்பர காதல் ஒரே நிமிடத்தில் அங்கே உருவாக அந்த காதல் முற்றி இருவரும் சேர்ந்து ஒன்றாக திருமணம் செய்து வாழ்வதற்கு தீர்மானித்து திருமணம் செய்து கொள்கிறார். இப்படி திருமணம் செய்து இவர்களுடைய இல்லறத்தின் விளைவாக இவங்களுக்கு முதலில் 2
ஒன்றுக்கு பின் ஒன்றா 2 ஆம்பளைங்க பிறக்கிறாங்க. அது மாயாவி, துந்துபி என்ன 2 ஆம்பளைங்க. இந்த 2 ஆம்பளைங்களுக்கும் பிறகு இவங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தை தான் நம்முடைய மண்டோதரி, நம்முடைய கதாநாயகியான மண்டோதரி. மண்டோதரி சிறு வயசிலேயே நல்ல சுறுசுறுப்பும் தெய்வீக குணமும் தெய்வீக கலையும் ஐஸ்வர்யம் உள்ளவளாக இருந்தது மட்டுமல்ல, தெய்வீக சிந்தனையுடையலும் நேர்மறையான எண்ணங்களும் கொண்டவளாக வளர்ந்தாங்க. அதானது அசுர குலத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு குழந்தையாக வளர்ந்தாங்க என்கிறத எல்லாத்தையும் விட அவள் பேரழகியாக இருந்தாள்ங்கிறதும் மிக முக்கியம். இங்கே நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய கல்வி அறிவுக்கு அவங்க புகட்டினாங்க. அவங்களுடைய அறிவும் வயதும் கூட கூட வயது அதிகரித்தபடி அறிவும் வளர்ந்தது, ஆளும் வளர்ந்தது. பேரழகியா உருவெடுத்தினா நம்மளுடைய மண்டோதரி. மண்டோதரி அப்படி பருவமீறி இருக்கிற காலகட்டத்தில் தான் மண்டோதரியுடைய அப்பா மாயாசுரன் தன் மகன் வயதை வைத்த இலங்கை அரசனான ராவணனை வந்து தனக்கு நட்பு ரீதியாக தன்னுடைய அரண்மனைக்கு விருந்துக்கு அழைக்கிறாங்க. தன்னை விட மகன் வயது ஒத்த ராவணனை மகனாக பாவித்தாலும் நட்பு ரீதியாக தான் பழக்கம் என்கிறதுனால அவரை ஒரு நண்பனாக பாவித்து வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். ஒரு நாள் விருந்துக்கு, ஒரு நல்ல நாளில் விருந்துக்கு வருகிற ராவணன் சாப்பாடு விருந்து உண்ணும் நேரத்தில் நம்மளுடைய மண்டோதரியை பார்க்குறாங்க. மண்டோதரியை பார்த்ததும் காதல் வயப்படுறாரு. அதானது ராவணன் பெண் பெத்து பிடித்தவன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்போது ராவணன் எல்லா பெண்களையும் இச்சையோடு தான் பார்ப்பான். காமத்துக்கு முன்னுரிமை கொடுத்து தான் எப்போதுமே ராவணன் பெண்களை பார்க்கிறது. அப்படி பார்க்கிற ராவணனுக்கு மண்டோதரியை பார்க்கும்போது மட்டும் அங்கே காமம் வரவில்லை, காதல் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது மற்ற பெண்களிடம் தோன்றாத ஒரு உணர்வு நம்மளுடைய மண்டோதரியை பார்க்கும்போது ராவணனுக்கு ஏற்பட்டதா சொல்கிறாரு ராவணன். எப்படி அவரே மனசில் நினைக்கிறாரு, இதுவரை நான் பெண்களை காம இச்சையோடு தான் பார்த்துருக்கிறேன், அதுக்குத்தான் அணுகி இருக்கிறேன், அப்படித்தான் ஒவ்வொரு பெண்களையும் நான் நுகர்ந்திருக்கிறேன். ஆனால் இவள் முகப்பொலிவும் காமத்தை 2ஆம் பட்சமாக்குது. காமத்தை விட அவளை ஆராதிக்கணும் என்கிற ஒரு மனோபாவம் தான் எனக்கு மேலோங்கி நிற்குது. அதானது மீண்டும் மீண்டும் உருவாகின்ற அந்த மனோபாவம் மீண்டும் மீண்டும் அவளை பார்த்து கொண்டே இருக்கணும் என்கிற தவிப்பும் துடிப்பும் வருதே ஒழிய அவளை கையகப்படுத்தணும், அவளை ஆக்கிரமிக்கணும் என்கிற ஒரு ஆக்ரோஷமான மனோபாவம் வரவே இல்லை. அவளை மென்மையாக ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவ கூட இருந்தால் என்னால் பல விஷயங்கள் சாதிக்க முடியும், இவள் கூட இருந்தால் நான் எதுவும் செய்வேன், இவளுக்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்கிற ஒரு மனோநிலைக்கு நம்மளுடைய ராவணன் வர்றாரு. அப்போதான் ராவணன் காதலுன்னா என்ன, காமத்துக்கும் காதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை ராவணன் அங்கு உணர்கிறான். அப்போது தனக்கு மண்டோதரியிடம் இருப்பது காதல் என்கிறதையும் ராவணன் உணர்கிறான். எனவே ராவணன் மண்டோதரியை பட்டத்து ராணியாக மனதிலே பாவித்து விட்டான் என்றே சொல்ல வேண்டும். ஆக இவ போகத்துக்குரியவள் அல்ல, போற்றுதலுக்குரியவள் அப்படின்னு ராவணன் நினைக்கிறாரு மனசுக்குள்ள. அந்த நிறைந்த மனதோடு திரும்பி பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய முதிர்ந்த நண்பரான மாயாசுரன், அதானது மண்டோதரியுடைய அப்பா கிட்ட கேட்குறாரு, அன்பரே, நான் நட்புக்காக உங்கள் அரண்மனைக்கு வந்திருக்கேன், அதில் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, என் மனதில் பட்ட விருப்பத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ரொம்ப ஆலோசித்து நிதானமாக பதில் சொன்னால் போதும், நான் எதுவும் அவசரப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாரு ராவணன். நண்பரே, இது தங்கள் மகளா, இவளை எனக்கு தாங்கள் என் பட்டத்து ராணியாக அமர்த்த அனுமதிப்பீர்களா அப்படின்னு மறைமுகமாக, அதானது எனக்கு பட்டத்து ராணியாக உங்கள் மகளை உட்கார வைக்க அனுமதிப்பீங்களான்னு கேட்குறது, எனக்கு திருமணம் செய்து தருவீங்களா அப்படின்னு மறைமுகமாக கேட்குறாரு. மாயாசுரன் உடனே மகிழ்கிறான், அளவில்லாமல் மகிழ்ச்சி கொள்கிறான். எப்படின்னா, மிகுந்த பலவானும் சகலாலா வல்லவனும் சிறந்த பக்திமான் வீரன், அசுரகுலத்தில் பேர் சொல்லும்படியாக வாழ்கிறவன், அசுரகுல தலைவர்களாக இருக்க தகுதி விட்டவன், அப்படிப்பட்ட ஒருவன் நமக்கு என்னுடைய மகளுக்கு கணவனாக அமைகிறது, நமக்கு மருமகனாக வர்றது எவ்வளவு கொடுப்பனை, இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ள உவகையோடு ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவியாகிய ஹேமாவதியுடனும் பேசி ஒரு சுப நாளில் சுபவேளையில் ராவணனுக்கு மண்டோதரியை தந்தை மாயாசுரன் தாய் ஹேமாவதியுடன் சேர்ந்து மணமுடித்து கொடுக்கிறார். அந்த ராவணனும் மண்டோதரியும் சேர்ந்து வாழ்கிற அந்த இன்பமயமான வாழ்க்கைக்கு அடையாளமாக மேகநாதன், அதிகாயன், அக்ஷயகுமாரன் என்கிற 3 பிள்ளைங்கள் பிறக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அந்த 3 பிள்ளைகளும் வளர வளர எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. தெய்வீகம் சிந்தனையும் தெய்வீக மனோபாவமும் நீதியும் கொண்ட பேரழகியுமான நம்மளுடைய மண்டோதரியோட எந்த குணாதிசயங்களும் இந்த 3 பிள்ளைங்களுக்கும் கிடையவே கிடையாது. ராவணனுடைய நற்குணங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு கிடைத்ததோ இல்லையோ, அவனுடைய கெட்ட குணங்களினுடைய பிரதிபிம்பமாகவே 3 பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ராவணனுடைய தீய குணங்களும் கெட்ட குணங்களும் நிறைந்தவர்களாக 3 பிள்ளைங்களும் வளர்றாங்க. அதனால தானோ என்னவோ இதிகாசம் இவங்களை பற்றி பெருசாக சொல்லவில்லை என்னே சொல்லணும்.
அப்பவும் அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து ஒரு அணியா சேர்ந்துக்கிட்டு தினம் தினம் நிறைய பாவங்களை செய்து கூட்டுறாங்க. பாவங்களை செய்கிறதே அவங்களுடைய பணி என்கிற மாதிரி இன்னைக்கும் அடுத்தவங்களை துன்புறுத்ததும் அதனால் பாவங்களை உருவாக்குவதும் தவறான வழிகளில் செயல்படுவதுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் போக போக மண்டோதரிக்கு கவலை மேலிடுகிறது. ஏன்னா தன்னுடைய கணவனை ரொம்ப நேசிக்கிறார், தன்னுடைய பிள்ளைங்களையும் ரொம்ப நேசிக்கிறவர்கள். மிக குடும்ப விளக்கான அந்த குலமகளான நம்முடைய மண்டோதரி ரொம்ப துயரத்துக்குள்ளாகிறாள். அதாவது தன்னுடைய கணவன் நாளுக்கு நாள் பாவத்துக்கு மேலே பாவத்தை செஞ்சு பெரிய பிரச்சனைக்கு போகிறாங்களே, பாவியாகி போகிறாரே, அதோட சேர்த்து நம்மளுடைய பிள்ளைங்களும் பாவி ஆகுறாங்களே அப்படிங்கிற வருத்தம் மண்டோதரியை இன்னைக்கும் நாளுக்கு நாள் வாட்டிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க துயரிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தன் கணவனை மனதில் ஒரு நாளும் அவங்க குறையோ குத்தமோ சொன்னதில்லை. கணவனை என்னைக்குமே மரியாதையோடையும் தெய்வத்திற்கு சமமாகவும் நினைக்கிறாங்க. அதனால தான் என்னைக்குமே மண்டோதரி பத்தினி என்கிறத விட உயர்ந்து நிற்கிறாங்க. ராவணனுடைய பக்தியிலும் சரி, அவனது புத்திசாலித்தனத்திலும் சரி, அவனுடைய கலை உணர்விலும் சரி, திறமையிலும் சரி, திறன் கொண்ட செயலிலும் சரி, அவங்களை ராவணனுடைய நேர்மறையான எல்லா விஷயங்களையும் நினைச்சு பெருமை கொள்கிற ஒரு நல்ல மனைவியாக தான் மண்டோதரி இருக்கிறாள். அதே நேரத்தில் அப்படித்தான் நேசிக்கிற இந்த அன்புக்குரிய கணவனும் இந்த பிள்ளைகளும் மறுபடியும் பாவ செயல்களுக்கு உள்ளாகிறாங்களே என்கிற ஆதங்கம் தான் மண்டோதரிய மனசை ரொம்ப வாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதனால பல நேரங்களில் கணவனுக்கும் மனைவிக்குள்ளேயும் நிறைய பேச்சுவார்த்தைகள் வருவதுண்டு. கணவன் தவறு செய்யும் போதெல்லாமே மண்டோதரி சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. தர்ம மீறல்களையும் அநீதிகளையெல்லாம் தன் பிள்ளைகளோ கணவனோ செய்கிறாங்க, எல்லை மீறி போகிறாங்க, அவங்க தர்மத்தை மீறி செய்கிறாங்கன்னு தெரியும் போதெல்லாம் மண்டோதரி தலையிட்டு அதற்காக எதிர்வாதம் செஞ்சாங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு விளக்குனாங்க, தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டாங்க, தன்னுடைய ஐயப்பாட்டை சொன்னாங்க. தான் ஏன் வருத்தப்படுறேன், நீங்கள் பாவியாகி கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு ஆதங்கத்தையும் ஐயத்தையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. திருத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனால் இந்த பேச்சுக்களோ அழுகைகளோ ஆதங்கங்களோ மண்டோதரியோட எந்த செயல்பாடுமே ராவணனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கோ எந்த பாதிப்பையும் உருவாக்கலை. அவங்களுடைய வழியிலேயே பயணித்தார்கள். எந்த பாவத்தையும் செய்வதற்கு அவங்க தயங்காமல் செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க. இது மண்டோதரிக்கு என்னைக்குமே ஒரு வருத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் மண்டோதரி கணவனை உயிருக்கு மேலா நேசித்தான்னு தான் சொல்லணும். இதில் வேற நவகிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்க வேண்டும் என்று ராவணன் பணித்ததும் விதியை மாற்றி எழுத வேண்டும் என்றும், அதாவது இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கின்ற விதியையே மாற்றுவேன், நான் சொல்றபடிதான் நவகிரகங்கள் இயங்கணும் அப்படின்னு எல்லாம் புதிய விதிமுறைகளையும் புதிய விதிகளையெல்லாம் பிரபஞ்சத்துக்கு எழுதுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதும் கிரகங்களை நிறுத்தி வச்சதும் எல்லாத்திற்கும் மேலாக மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீராமச்சந்திரனின் மனைவியாகிய ஜானகி அம்மாவை கடத்தி வச்ச போதும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிகழும்போது மண்டோதரி ஒவ்வொரு தடவையும் பகிரங்கமாகவே ராவணன்கிட்ட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. இப்படி பண்ணாதீங்க, இது பெரும் பாவத்தை செஞ்சுக்கும், நம்முடைய குலத்தையே அழிக்கும், வம்சமே அழித்துவிடும், நாட்டையே அழித்துவிடும், அதனால் இது பண்ணாதீங்க, இப்படி பண்ணுறது பெரும் பாவம் அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. அதை எதுவுமே கண்டுக்கலை நம்மளுடைய ராவணன். ஆனால் மண்டோதரி மண்டாடி கூட பார்த்தாங்க. மண்டோதரி ஒரு பக்கம் இலங்கையில் நடந்துட்டு இருக்கும்போது சீதையை கவர்ந்து ராவணன் சென்றதால் சீதையை தேடி அலைந்த நம்மளுடைய ஸ்ரீராமச்சந்திரன் வழியில் ஹனுமான் வழியாக இலங்கையில் சீதாதேவி இருப்பதாக அறிகிறாங்க. சீதாதேவியை பார்க்கறதுக்கு ஹனுமானை அனுப்பி வைக்கிறாங்க, கையில் இருக்கிற ஒரு மோதிரத்தையும் கொடுத்து. அப்படி இலங்கை வருகிற நம்மளுடைய ஹனுமான் அரண்மனை வளாகத்தில் நுழைஞ்சு வலம் வர்றாங்க. ஏன்னா சீதாதேவியை ஹனுமான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, முதலையத்தான் பார்க்க போகிறாங்க. அதனால் சீதாதேவியும் ஹனுமானை பார்த்தது கிடையாது. ஆனால் அதனால தான் அடையாளமாக ஸ்ரீராமச்சந்திரன் தன்னுடைய ஒரு அடையாளத்தை கொடுத்துருப்புறாங்க. அது மண்டோதரியை பார்த்ததும் ஹனுமான் தவறாக நினச்சிடுறாங்க. அதானது முன்பின் தெரியாத சீதாதேவியை பார்க்காதனால மண்டோதரியை பார்த்ததும் இவங்களும் பேர் அழகியாக இருக்கிறாங்க, தெய்வீக கலையாக இருக்கிறாங்க, பார்த்தா அறிவார்ந்த ஒரு உருவமாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு மண்டோதரியையே சீதாதேவின்னு நினைக்கிற அளவுக்கு சீதாதேவிக்கும் மண்டோதரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்கிற மாதிரி தான் வால்மீகி ராமாயணத்தில் சொல்கிறாங்க. அதாவது சீதை எப்படி பத்தினியோ பதிவிரதையோ கற்புக்கரசியோ அதே போல சற்றும் குறைவில்லாதவள் நம்முடைய மண்டோதரி அப்படிங்கிறது மாதிரி கதாபாத்திரத்தை படைத்திருக்கிறார் நம்முடைய வால்மீகி, அல்லது வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் பெரும்பாலும் நமது 2 இதிகாசங்களும் வரலாற்று சுவடுகளோடு இப்போதும் இருப்பதால் இவை வெறும் கதைகளோ வெறும் மித்துக்களோ அல்ல, இவை ஒரு சிறந்த வரலாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு நம்ம அனுமானிக்கிறோம். ஏன்னா இதற்கான பல அடையாளங்கள் இன்னைக்கு இருக்குது. ராமசேது பாலம் உட்பட பல அடையாளங்கள் இருப்பதால் இது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கலாம், நடந்திருந்தது, இது வெறும் கதை அல்ல, வெறும் கற்பனை அல்ல அப்படின்னு இருக்குது. அதனால் நம்மளுடைய இதிகாசங்கள் எல்லாம் வெறும் புராண கதைகளுடையும் வெறும் கேட்ட கேள்வி மாதிரி உள்ளது இல்லை.
இங்கே அழகும் தெய்வீகமும் கொண்ட தேவி ஒருவர் என்கிறார் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகர்ஷி. சரி, சீதாதேவியை கடத்தி வந்த ராவணன் சீதாதேவியை நெருங்கி, நீ என்ன திருமணம் பண்ணிரு, அதுதான் நல்லது, உன்னுடைய விருப்பத்தோடு நீ என்ன திருமணம் பண்ணணும், உன்னுடைய விருப்பம் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன், தொடவும் என்னால் முடியாதுங்கிறது ஒரு பிரச்சனை, ஆனால் இருந்தாலும் நான் உன்னுடைய விருப்பம் இல்லாமல் தொடமாட்டேன், என்னை திருமணம் பண்ணிருன்னு சீதாதேவியை கேட்க, சீதாதேவி அப்போது கோபமாக வெடிக்கிறாள். தன்னுடைய கணவனின் பெருமைகளை பற்றி பேசி, என்னுடைய கணவனுக்கு தெரிஞ்ச ஒரு நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசி எதிர்க்கவும் ராவணனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. கோபத்தோட உச்சிக்கே போகிறார். உடனே வாழை உருவி பெண் என்றும் பாராமல் தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கும்போது நம்மளுடைய மண்டோதரி காலில் பிடிக்கிறாரு ராவணனுடைய. திடீர்னு கொன்னிராதீங்க, ராவணன் காலை பற்றி அடுகிறாள் மண்டோதரி என்னும் அசுர குலவிளக்கு, தெய்வீக கலை விளக்கு. அவங்க தன் கணவனை பாவத்திலிருந்து ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுறார். அதாவது கொன்னா பெரிய பிரச்சனை வரப்போகுது, பேரழிவு வந்துடப்போகுது என்கிற ஒரு பயமும், இதே நேரத்தில் தன்னை போல ஒரு பெண் இனி வருத்தப்படக்கூடாது, அவளும் என்னை போல ஒரு பெண் என்கிற ரீதியிலேயே மண்டோதரி பார்க்குறாங்க. அதனால் காலை பிடிச்சு அழுறாங்க, இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறார், அன்பரே, பெண் பாவம் பொல்லாதது, பெண் சாபம் பெற்ற குலம் யாவும் வேரோடு அழித்து விடும், தங்கள் தயகூர்ந்து அந்த பாவச் செயலை செய்யாதீர்கள், உங்கள் குலம் முழுக்க முடிவதற்கு காரணம் நீங்களே ஆகாதீர்கள் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க நம்மளுடைய ராவணன்கிட்ட கெஞ்சுறாங்க. ராவணன் அப்போது சரி மறு யோசனை செய்கிறான். பெண்டாட்டியோட கண்ணீருக்கு முன்னாடியும் பெண்டாட்டி கெஞ்சுறதை பார்த்துக்கிட்டு சரி மறுபரிசீலனை செய்து தான் கொஞ்ச நாள் உட்கார வைக்கிறான் அசோகவனத்தில் சீதாதேவியை. அப்போது அந்த நேரத்தில் நம்மளுடைய மண்டோதரி ராமனை பற்றியும் சீதையை பற்றியும் எல்லாம் விசாரித்து அறிகிறாள். அவர்களை பற்றி கேள்விப்பட அசுரகுல பெண்ணாக இருக்கிற மண்டோதரிக்கு ராமன் மேலேயும் சீதாதேவி மேலேயும் ஒரு பற்றுதலும் பாசமும் ஒரு பக்தியுமே வந்து விடுகிறது என்று தான் சொல்கிறாங்க வால்மீகி. ராமனின் மகிமையை அறிந்த மண்டோதரி கணவனுக்கு ஆபத்து நேர்மு ஒன்றும் பயப்படுறாரு. அவர் கடவுளுடைய அவதாரமாக இருக்கக்கூடும். இன்னொரு விஷயம், இவ்வளவு பெரிய ஒரு அரசகுமாரன், பட்டத்து அரசனாக வேண்டிய ஒரு மனிதர், அதனால் இவரால் பேர் ஆபத்து வர வாய்ப்பு இருக்கிறதுன்னு நல்லா சொல்லி பார்க்குறாரு. மக்கள்கிட்டையும் கணவன்கிட்டையும் நல்லா சொல்லி பார்க்குறாரு. பிரச்சனையை வளர்க்காதீங்க, விட்டுருங்க, அவங்களுடைய மனைவியை திருப்பி கொடுத்து சமாதானம் பேசுங்க, ஒன்றா போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சகோதரி சூர்பனகை ஏற்றி விட்டதை கேட்டுக்கிட்டு தன்னுடைய மனசை மாற்றிக்காமல் திடமாக இருந்தார் ராவணன். மட்டுமில்லை, பிள்ளைங்களும் அப்பாவுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்னவும் செய்வோம் அப்படிங்கிற அந்த அசுர மனோபாவத்துக்கும் அசுர குணத்தோடையும் ராவணனுக்கு தைரியம் சொன்னதால் தன்னுடைய சகோதரர்களான கும்பகர்ணனோ விபீஷணனோ சொன்னதை ஒன்றுமே காதில் வாங்கலை ராவணன். போர்னா போர், நான் ஒன்றுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போருக்கு மல்லு கட்டுறாரு. மண்டோதரியோட முயற்சிகள் எல்லாம் அங்கே தோல்வியுறுது. அங்கே சூர்பனகை தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு ராமன்கிட்ட போர் செய்ய போறாரு. உனக்கென்ன, நீ ஒரு அசுர தலைவன், உன்னால ஜெயிக்க முடியும்னு ஏற்றி விடுறா சூர்பனகை. அதனால சூர்பனகையோட பேச்சை கேட்டுட்டு ராவணன் தன்னுடைய மகன்களையும் கூட்டிக்கிட்டு ராமரை எதிர்க்கிறதுக்கு போறாங்க. ராவண போர் அங்க உருவாகுது. திருமாலின் அவதாரமான ராவணன் அம்பில் வீழ்கிறார் ராவணன். மலையாய் சரிந்தான் என்ற செய்தி மண்டோதரியின் காதில் வீழ்கிறது. கற்புக்கரசியான மண்டோதரி போர்க்களம் ஓடுகிறாள். அங்க போர்க்களம் ஓடுனவ என்ன பண்றா, தன் அன்பு புரியவன் வீழ்ந்து கிடக்கிறான், மலை போல வீழ்ந்து கிடக்கிறான். அங்க பார்த்து விசும்புகிறாள். மலை போல சரிந்தவன் மேல விழுந்து அவளும் புரள்றாள். ஆற்றாமையால் அவன் அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்லி ஒப்பாரி வைத்து அழுகிறாள். போர்க்களத்துல அவனுடைய மார்பில் அழுது புரண்டவள் இன்னுடலை நீங்கி இறைவனின் பரமபதத்தை நோக்கி பயணமாகிறாள் அந்த கற்புக்கரசியான மண்டோதரி பற்றி ராமாயணம் மிக சிறப்பாகவும் பெருமையாகவும் சொல்கிறது. இங்கு அசுரகுல பெண்ணான சூர்பனகையை பற்றி பேசுறதும் அசுரகுல பெண்ணான மண்டோதரியை பற்றி பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ராமாயணத்தில் ஒரு குலத்தை ஒட்டுமொத்தமாக குறை சொல்றது அல்ல இந்த இதிகாசத்தோட நோக்கம் என்கிறத இவங்க ரெண்டு பேர் வச்சுமே நம்மளுடைய வால்மீகி நிரூபிக்கிறாரு. இது நீதி நேர்மையோடு சிந்திப்பவளாகிறாள் நம்மளுடைய மண்டோதரி. சூர்பனகையை எதிர்மறையாக சித்தரிக்கிறார்கள். கொண்ட இடம் கோபுரம், கொண்டவன் கோமகன் என்கிற நம்மளுடைய பண்பாடு போலதான் கணவனை ரொம்ப உண்மையாகவே நேசித்து உண்மையாகவே பூஜித்து வாழ்கிறாள் மண்டோதரி சிறப்புற இன்னொரு காரணம், எல்லா கொடுமையான குரூர மனோபாவங்களும் செயல்களும் கொண்டவர்களை மத்தியில், அதெல்லாம் ஒரு தவறே இல்லைன்னு நினைக்கிறவங்க மத்தியில் இருந்த பிறகு கூட என்ன தப்பு வேணாலும் செய்யலாம் என்கிற ஒரு குணாதிசயங்களும் கொண்டவங்க மத்தியில் இருந்தவங்க நீதியோடையும் நேர்மையோடையும் வாழ முற்பட்டால் வாழ்ந்தால் பாருங்க, கடைசி வரை கணவனை விட்டு கொடுக்காம வாழ்ந்தா பாருங்க. அதனால தான் மண்டோதரி பெருமை உள்ளவளாகிறாள். தன்னுடைய விருப்பத்திற்கு எதிர்மறையாக இருந்த போது கூட கணவனை முழுமையாக நேசித்து
இல்லத்தரசியா வாழ்ந்தாள் அப்படிங்கிறது தான் மண்டோதரியை சிறப்புற வைக்கிறது. மண்டோதரி இறைவனின் பரமபதத்தை அடைந்தாள் என்கிறதும் ஐதீகம். ஆக நீ பிறந்த குலம் அல்ல, நீ செய்யும் செயல்களும் வாழும் முறைகளும் தான் உன்னை தகுந்த இடத்தில் வைக்கிறது என்று சொல்கிறது இதிகாசம். மட்டுமல்ல, இதிகாசங்களில் வரும் உயர்ந்த பெண்களில் ஒருத்தியாக இன்றும் அறியப்படுகிறாள் மண்டோதரி.